ஹை, இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாங்க. என்னன்னா இன்சூரன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 45. இந்த செக்ஷன் 45 இந்த ஆக்ட் என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியுங்களா? நிறைய பேரு நார்மலா ஒரு இன்சூரன்ஸ் எடுத்திருப்போம். பட் ஆனா கிளைம்னு போகும்போது ரிஜெக்ட் ஆயிரும். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னா ஏர்லி கிளைம். ஏர்லி கிளைம்னா என்ன? ஏர்லி கிளைம் அப்படிங்கிறது 3 இயர்ஸ்க்கு பிஃபோரா நீங்க கிளைம் போறீங்க அப்படின்னா அதுதாங்க ஏர்லி கிளைம். அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி உங்களுடைய கிளைமை மைக்ரோ லெவல்ல மானிட்டர் பண்ணுவாங்க. இதுக்கும் செக்ஷன் 45க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா ஆக்ட் படி 3 இயர்ஸ் வரைக்கும் என்னன்னா கம்பெனிக்கு நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஃபினான்ஸ் ஓரியன்டட் டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், வாட் எவர் ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், எதை வேணாலும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான ரைட்ஸ் இருக்குங்க. பட் ஒன்லி 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா 100% கஸ்டமருக்கு கம்பெனி கிளைம் கொடுத்தே ஆகணுங்க. அப்ப நீங்க உங்க நெய்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தேன், கிளைம் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா ஏர்லி கிளைம் தாங்க. ஏர்லி கிளைம் வரும்போது கண்டிப்பா இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கும். பிஃபோர் கோவிட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வித்தவுட் மெடிக்கல் இல்லாம ஜஸ்ட் உங்களுடைய ஓரல் கம்யூனிகேஷன்லயே பாலிசி இஷ்யூ பண்ணாங்க. ஆனா ஆஃப்டர் கோவிட் அப்படி இல்லைங்க. ஆஃப்டர் கோவிட் என்னாச்சுன்னா எல்லா கம்பெனியும் உங்களுடைய மெடிக்கல் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இஷ்யூ பண்றாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரல. பட் பிஃபோர் தட் இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க. தென் அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், மேபி உங்களுடைய பே ஸ்லிப்பா இருக்கலாம், உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம், ஆர் உங்களுடைய ஐடிஆர் காப்பியா இருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது நீங்க வந்து ஒரு ஃப்ராட்லைன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு பாலிசி ஆஃபர் பண்றாங்களோ அந்த கம்பெனி இந்த ஆக்டிவிட்டிஸை கண்டுபிடிச்சாங்கன்னா பாலிசியை ரிஜெக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்க. பட் இதுவே 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சுன்னா 100% உங்களுக்கு கிளைம் வந்து கிடைச்சிருங்க. இதுதாங்க ரீசன் பாலிசி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு. நிறைய கஸ்டமரோட கொஸ்டின் என்னன்னா, நான் பாலிசி எடுத்திருக்கேன், ஆனா பாலிசி இஷ்யூ பண்ணிட்டாங்க, ஆனா பாலிசி வந்து கிளைம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் இதுதாங்க. இதை பத்தி இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல இன்சூரன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ so much.